நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். சேவலிம்பி ஆண்டு ஆவணி மாதத்திற்கான விருச்சிக ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். விசாகம் 4, அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உடைய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்கள் ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் அநீதியான செயல்களை கண்டு கோபமும் ஆத்திரமும் ஏற்படும். ஆனால் ராசியை குருவும் தனது 3ஆம் பார்வையால் பார்ப்பதால் ஆத்திரம் மனதுக்குள்ளேயே அடங்கிவிடும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கொடுத்த பணம் வசூலாகும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது இருப்பதும் 3ஆம் இடத்தை ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி ஆகிய 5 கிரகங்கள் பார்ப்பதுமான அமைப்பு இளைய சகோதரர் வகையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ராசிக்கு 4ஆம் இடத்தை சூரியன் தனது 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் வீடு, வீட்டுமனை தொடர்பான அரசு உதவிகளும் கடனும் கிடைக்கும். தலைமை பொறுப்பில் இருப்போர் கோபத்தை விடுத்து பொறுமை காப்பது பெருமை தரும். 4ஆம் இடத்தை செவ்வாயும் பார்ப்பதால் வேலையாட்களை அனுசரித்து சென்று வேலைகளை செய்ய வைப்பது நல்லது. தாயாரின் உடல்நலம் பாதிப்படையும் என்பதால் கவனம் தேவை. ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிகவும் நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் அது தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டு. ஆன்மீக பெரியோரின் தரிசனம் கிடைக்கும். குலதெய்வத்தின் கோயிலுக்கு செல்லும் பாக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு மனவர்த்தங்கள் ஏற்படலாம். 7ஆம் இடத்தை குருவும் பார்ப்பதால் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. ராசிக்கு 8ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கவில்லை என்பதால் ஆயுள் வலிமை உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்தை செவ்வாய், சுக்கிரன், புதன், ராகு ஆகிய 4 கிரகங்கள் பார்ப்பதால் தந்தை வழியில் மனக்கசப்பு ஏற்படும். தந்தை வகை சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் தொழில் செய்வோருக்கு அரசு வகை உதவிகள் கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு அது தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். ஆனாலும் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனியும் பார்ப்பதால் அரசு உதவிகளில் சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு பின்னர் விலகும். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு நிற்பது சிறப்பான லாபம் தரும் என்றாலும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ள நேரும். ராசிக்கு 12ஆம் இடத்தை செவ்வாய் தனது 4ஆம் பார்வையால் பார்ப்பதால் தேவையற்ற திடீர் செலவுகள் நெருக்கடி தரலாம். ஆவணி மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பின் இந்த செலவுகள் சுப செலவுகளாக மாறும். திருமணம் ஆகாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன் அமையும். மாணவர்களுக்கு அரசு உதவிகள் கிடைக்கும். கல்வி சிறப்பான நிலையில் இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல விற்பனையும் லாபமும் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் முன்னேற்றம் அடையும். பங்கு மார்க்கெட் மாதத்தின் முற்பகுதி வரை ஏற்றத்துடன் இருந்து பின்னர் சரிவை சந்திக்கும் என்பதால் முதலீடுகளில் கவனம் தேவை. மார்க்கெட்டிங் துறைகளில் இருப்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நன்மை அடைவார்கள். திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதம் சந்தன நிறம் அதிர்ஷ்டம் தரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் நீல நிறம் யோகம் தரும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கருப்பு நிறம் சிறப்பு தரும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிவப்பு நிறமும் அது சார்ந்த பொருட்களும் லாபம் தரும். இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்ட எண் 4. ஆவணி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலை மணி 10:22 முதல் ஆவணி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை பகல் மணி 1:20 வரையிலும், பின்னர் ஆவணி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை இரவு மணி 8:07 முதல் ஆவணி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு மணி 9:14 வரையிலும் சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் அனைத்து காரியங்களிலும் கவனம் தேவை. ஆவணி மாதத்திற்கான மற்ற ராசிகளின் பலன்களையும் தெரிந்து கொள்ள எமது பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. தங்களின் ஜாதகத்தை கொண்டு குரு பெயர்ச்சி மற்றும் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.